You know what? This video is going to be the best memory of my life because இது என்னோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் மினி vlog. எனக்குலாம் யாரும் பர்த்டே செலிப்ரேஷனே பெருசாக பண்ண மாட்டாங்க. எனக்குலாம் ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னும் போதே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டேன். நான் வெளியே போயிட்டு வரும்போது தான் எனக்கு இந்த க்யூட்டான ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. வந்து பார்த்தா எனக்குன்னு கேக் வச்சுருக்காங்க. பிகாஸ் நான் வந்து சென்னையிலேருந்து போயிடுவேன், என் பர்த்டேக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். அதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் அபவுட் த கேக் ஆர் த கிஃப்ட் தே கேவ் மீ, இட்ஸ் ஆல் அபவுட் த எஃபர்ட்ஸ். எனக்காக அவங்க போட்ட எஃபர்ட் தான் எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக ஹாப்பியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் ஒரு 2 தடவை கேக் கட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் என் க்ளோஸ் சர்க்கிள் தான். சொல்லப்போனால் எனக்கு பர்த்டே ஏன்டா வருதுன்னு எரிச்சலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த நாள் வந்து என்னை கத்தி கதற விட்டு அழுக விட்டு ஏன்டா பர்த்டே வந்துச்சுன்ற அளவுக்கு என்ன ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். அப்படி யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் யூ நோ வாட், எனக்கு ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அது என்னவா இருக்குன்னு ஒரே ஆர்வமாக நான் ஓப்பன் பண்ணேன். நிஜமாக சொல்கிறேன், அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வந்துட்டு பின்னாடி லவ்னு இருக்கும், முன்னாடி வந்துட்டு ஒயிட் கலர் டெடி பர்பிள் ரிப்பன் கட்டியிருக்கும். அது வந்து நார்மலாக பார்க்கும்போதே அழகாக தான் இருந்தது. அது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதோட எல்இடி லைட் போட்டு பார்க்கும்போது சரியான க்யூட்டாக இருந்தது தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ப்ரீ பர்த்டே வந்து இவ்வளோ க்யூட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ணுற பாருங்கண்ணா, சரியான க்யூட்டாக இருக்கும். ஒரு மாதிரி க்ளோ ஆகும், நானும் க்ளோ ஆவேன், அதுவும் க்ளோ ஆகும். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல? And if you guys seeing this video, thank you so much for the gift and making my day special. Thank you.